வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் வீடியோவில் கலோஞ்சியோடைய ஆயில் பற்றி தான் பேச போகிறேன். கருஞ்சீரகத்துடைய ஹிஸ்ட்ரியை பற்றியும் பெனிஃபிட்ஸை பற்றியும் அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்றதை பற்றியும் நான் என்னுடைய பழைய வீடியோவில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் பிளாக் சீட் ஆயிலோட பெனிஃபிட்ஸை பற்றியும் அதோடைய மெடிசினல் வேல்யூ பற்றியும் அது எந்தெந்த நோய்க்கு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்றதை பற்றியும் நான் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிளட் ப்ரெஷர் அண்ட் ஹார்ட் அட்டாக், சுகர் கண்ட்ரோல், ரத்த சோகையாக இருக்கிறவங்க, உடம்பு அதிகமாக குண்டாக இருக்கிறவங்க, ஸ்ட்ரெஸ்ஸுனால் முடி கொட்டுறவங்களுக்கும், டிப்ரெஷன்னால் தூக்கம் வராமல் இருக்கிறவங்களுக்கும், பிம்பிள்ஸ் ஆக்னிக்கான தீர்வு, உடம்பில் அரிப்பு இருக்கிறவங்க, வயிறு வலி, கேஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும், மூட்டு வலி, கால் வலி மற்றும் தசைப்பிடிப்புனால் கஷ்டப்படுறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த எண்ணெயை ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். கருஞ்சீரக எண்ணெயில் விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்கிறனால இந்த எண்ணெயை நிறைய உடல் நோய்க்கு மருந்தாக பயன்படுத்திட்டு வராங்க. நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கிறதுக்கும், கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கும், ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கும், பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய ஹார்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சூடான பாலில் 1 டேபிள் ஸ்பூன் கலோஞ்சி எண்ணெயை சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மேலே நான் சொன்ன ஒவ்வொரு நோய்க்குமே இது நிவாரணமாக அமையுது. கலோஞ்சி எண்ணெய் சுகர் இருக்கிறவங்களுக்கு நிறையவே பெனிஃபிட் பண்ணுது. சுகர் நோய் உள்ளவங்க டெய்லி மார்னிங்கும் ஈவினிங்கும் 2 வேளையிலையுமே பிளாக் டீயில் 1/2 டேபிள் ஸ்பூன் இதை கலந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா உங்கள் சுகர் கண்ட்ரோலில் வரதை நீங்களே பார்ப்பீங்க. உங்களுக்கு தலைமுடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்கா? கவலையே வேண்டாம். 15 கிராம்ஸ் கலோஞ்சி ஆயில் கூட 15 கிராம்ஸ் ஆலிவ் ஆயிலும் 30 கிராம்ஸ் மெஹந்தி மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரில் வீக்லி ட்வைஸ் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஹேர் முடி நிறைய வளரும். கருஞ்சீரக எண்ணெய் உடம்பு குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. சூடான வாட்டரில் 1/2 டேபிள் ஸ்பூன் கலோஞ்சி ஆயிலை கலந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்லையும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க ஃபேட் எல்லாம் கரைச்சி நீங்கள் சீக்கிரமாக ஒல்லி ஆகிறத பார்ப்பீங்க. ஸ்டொமக்கில் கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வயிறு வலி இருக்கிறவங்க ஒரு சூடான டம்ளர் தண்ணியில் 1/2 டேபிள் ஸ்பூன் கலோஞ்சி ஆயிலும் கொஞ்சம் இஞ்சி சாறும் அப்புறம் பிளாக் சால்ட் தேவையான அளவு போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வயிறு ப்ராப்ளம் ஈஸியாக போயிடும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பிளாக் டீயில் 1/4 டேபிள் ஸ்பூன் கலோஞ்சி ஆயில் கலந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்க ப்ராப்ளம் ஈஸியாக போயிடும். கலோஞ்சி ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரனால கிட்னியில் உள்ள ஸ்டோன் ப்ராப்ளம் எப்போவுமே உங்களுக்கு வராது. யூரின் ப்ராப்ளம் அப்புறம் யூரின் எரிச்சல் இருக்கிறவங்க 1 டம்ளர் சூடான மில்கில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஹனியும் 1/4 டேபிள் ஸ்பூன் கலோஞ்சி ஆயிலும் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்க்கு சால்வ் ஆகும். நீங்கள் நாள் முழுக்க லேசினஸாக டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையே வேண்டாம். மால்ட் ஜூஸில் 1/2 டேபிள் ஸ்பூன் கலோஞ்சி ஆயிலை கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாகவே சுறுசுறுப்பாயிருவீங்க. உங்கள் முகத்தில் பிம்பிள், ஆக்னி, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கா? கவலையே வேண்டாம். 2-3 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸோட 1/2 டேபிள் ஸ்பூன் கலோஞ்சி ஆயிலை கலந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் போயிடும். தீராத தலைவலி உள்ளவங்க இந்த எண்ணெயை தலையில் தடவிட்டு வந்தீங்கன்னா உங்கள் தலைவலி பறந்து போயிடும். எலும்பு வலி, கால் வலி, ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்க 1 டம்ளர் சூடான மில்கில் 2 ஃபிக்கு போட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் கலோஞ்சி ஆயில் ஆட் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் நீங்கிரும். உங்கள் ஹைசைட் பவர் கம்மியாக இருக்குன்னா கேரட் ஜூஸோட கலோஞ்சி ஆயில் 1/4 டேபிள் ஸ்பூன் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஐசைட் நல்லா தெரியும். உங்களுக்கு ரன்னிங் நோஸு, தோல் அரிப்பு, சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா 1 டம்ளர் சுடு தண்ணியில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஹனியும் 1/4 டேபிள் ஸ்பூன் கலோஞ்சி ஆயிலை சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ப்ராப்ளம்லாம் நீங்கிரும். இந்த எண்ணெயை பற்றி நான் பேசிக்கிட்டே போனேன்னா இந்த வீடியோ எனக்கு பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். இதோட நான் முடிச்சுக்கிறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.